ஆமாம். அந்த பெரிய தகப்பன் ஒரு நாள் இந்த பெரிய தகப்பன்கிட்ட போய் சின்ன பையன் கேட்டானா, ஆஸ்தியெல்லாம் எனக்கு பிரித்து கொடு, என் பங்கை பிரித்து கொடு, நான் ஜாலியாக இருக்க போகிறேன். உடனே அப்பா ரொம்ப துக்கத்தோடு ஆஸ்தியெல்லாம் பிரித்து 2 மூத்த குமாரனுக்கு இளைய குமாரனுக்குரியதை கொடுத்துட்டாரான். அவன் வாங்கிட்டு தன்னுடைய நண்பர்களோடு, துன்மார்க்கமாக இருக்கிற நண்பர்களோடு போய் குடித்து வெறிச்சு பாவம் பண்ணி அவன் கையில் இருக்கிற காசெல்லாம் கரைஞ்சி போகிற வரைக்கும் சுற்றிலும் கூட்டம் நின்றுச்சு. எல்லாம் சாப்பிட்டு முடித்து அழிச்சு போனதுக்கப்புறம் ஓடிட்டாங்க. இப்போ இளைய குமாரனுக்கு பசி வைத்த கிள்ளுது. இப்போ அவனுக்கு பசியை போக்குறதுக்கு என்ன செய்யறதுன்னு தெரியல. அவன் நேராக ஒரு குடியானவனுடைய வீட்டுக்கு போகிறான். பன்னி மேய்க்கிற வேலையை செய்கிறான். இப்போ பன்னி மேய்ச்சிக்கிட்டே இருக்கிறான். பன்னிக்கு தவிடு வைக்கிறான். ஆனால் வயிற்றில் இருக்கிற இவன் பசி போகலை. அந்த பன்னியை வளர்க்குற அதன் ஓனரு இவனுக்கு அந்த பன்னி சாப்பிட்ற தவிட்டுனால அவன் வயிற்றை நிரப்புவதற்கு கூட அனுமதி கொடுக்கல. அடிமை நிலைமை அதுதான். அப்போ அவன் உட்காந்துக்கிட்டு அப்படியே தன் தகப்பனுடைய வீட்டை நினைச்சு பார்க்குறான். பிரியமான சகோதரனே, சகோதரியே, ஒரு நாளும் ஆகாமிய கூடாரத்தில் 1000 நாட்கள் இருப்பதை காட்டிலும் தேவனுடைய சமூகத்தில் இருக்கிற ஒரு நாள் மேலானது. ஒரு நாளும் தேவனுக்கு வெளியில ஒரு நன்மை இருக்கு, ஆண்டவருடைய பிரசன்னத்துக்கு வெளியில ஒரு ஆசீர்வாதம் இருக்கு, சம்பாத்தியம் இருக்கு, மேன்மை இருக்கு, உயர்வு இருக்கு என்று நினைச்சு ஏமாந்துடாதீங்க. ஆண்டவருடைய சமூகத்துல தான் எல்லாமே இருக்குது.